أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் இந்த புனிதமிக்க ரம்லான் மாதத்தில் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்ஷா அல்லா இந்த ரமலானை எவ்வளவு சிறப்பாக நம்ம செயல்முறைப்படுத்தலாம், எப்படி நம்ம இபாதத்துகளை கொண்டு சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதல்ல ரமலான் அப்படின்னு நம்ம வந்துட்டாலே அல்ஹம்துலில்லா எல்லாரும் நோன்பு இருக்கிறது, தொழுகிறது, போகிறது, சதகா கொடுக்கறது, ஜக்காத் கொடுக்கறது, எல்லா விஷயத்தையும் நம்ம செய்வோம். ஓகேவா? இதுதான் ரமலானுக்குரிய மாதம். இது இந்த ரமலானில் இது எல்லோரும் செய்ய வேண்டியது. ஆனால் இதை யார் எப்படி செய்கிறார்கள் என்று தான் நம்ம இதில் பார்க்க வந்திருக்கோம். ஓகேவா? அப்போ யார் எப்படி செய்கிறாங்கன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம். இன்ஷா அல்லா நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். ஓகேவா? எல்லாருடைய தன்மையும் ஒரே மாதிரியாக இருக்காது, எல்லாருடைய செயல்களும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனிப்பட்ட இது இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் இதை எப்படி எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொண்டு போறது அப்படின்னு நம்ம பார்க்க போனா இதெல்லாம் ஒரு பயம் இருக்கணும். பயம் என்ன பயம்? அல்லாஹ் நாளைக்கு நம்ம இதெல்லாம் செய்யலைன்னா நரகத்தில் போடுவான் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதனால நான் நோன்பு இருக்கிறேன், நான் தொழுறேன், நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் செய்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போது அல்லாஹ் நரகத்தில் போடுவான், அதனால் நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி நம்ம நோன்பு இருக்கிறோம், தொழுகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த தொழுகை, அந்த நோன்பு, அந்த ஜக்காத்து எது இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா அப்படின்றது சுயமாக நம்ம பார்க்கலாம். இப்போ நானும் நோன்பு இருக்கிறேன், நீங்களும் நோன்பு இருக்கிறீங்க. இப்போ எல்லா மக்களும் நோன்பு இருக்காங்க, முஸ்லீமாக இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நோன்பு இருக்காங்க. அப்போ அவங்க எப்பேற்பட்ட நோன்பு இருக்கிறாங்க, அவங்க தொழுகைகள் எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இதில் முதல் காரணமாக என்ன இருக்குதுன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்ய போகும்போது கண்டிப்பாக ஒரு நியத்து இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அப்போது நம்ம இந்த விஷயம் எதுக்காக செய்கிறோம்? இப்போ தொழுகிறோம். யாருக்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். வா அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சூரா ஓதி முடிச்சிடுறது. இப்போ இந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுப்பானா? நல்லா பாருங்க. நம்ம வர்றோம், தொழுகிறோம், போகிறோம், நிற்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் இந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுப்பானா? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை. ஏன்னா இதில் முக்கியமாக நமக்கு என்ன இருக்கணும், நம்ம எதுக்காக தொழுகிறோம், யாருக்காக தொழுகிறோம், அப்போ நம்ம எண்ணத்தில் என்ன இருக்கணும்? ஒரு பயம் இருக்கணும். என்ன பயம்னா, அதான் நான் சொன்னேனே, நரகத்துடைய பயம் இருக்கு. அந்த மாதிரி இல்லை. முதல்ல அல்லாஹ்வுடைய இறை அச்சம் இருக்கணும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் எப்படி வாழ்வது, இதுதான் இந்த பயானுடைய தலைப்பு. அப்போ அல்லாஹ்வுடைய இறை அச்சம் என்றால் என்ன? இறை அச்சம்னா என்ன? அச்சம் என்றால் என்ன? ஒரு பயம். இப்போ ஒரு பசங்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, டீச்சர் என்ன சொல்லுவாங்க? அல்லல்லா டீச்சர் அடிச்சிடுவாங்களே, நம்ம ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு போவோம், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களே, முட்டி போட வைப்பாங்களே, அடிப்பாங்களே, இல்லைன்னா 10 டைம்ஸ் எழுத சொல்கிறாங்களே, அப்படி ஒரு பயம். அதே ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு போனாங்கன்னா ஒரு தாய் தந்தையுடைய பயம், டீச்சர் என்ன சொல்ல போகிறாங்களோ, பையனுக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ, எப்படி படிச்சிருக்கானோ, இவன் என்னென்ன பண்ணுறானோ அப்படின்ற ஒரு பயம். இதெல்லாம் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது இன்னும் சின்ன சின்ன விஷயந்தான். பையன் சரியாக எழுதலைன்னா எங்கே ஃபெயில் ஆகிடுவானோ, ஸ்டூடெண்ட்டோட பயம் என்ன இருக்கும், சரியாக நம்ம படிக்கலைன்னா இது பண்ணிடுவாங்க. இதுதான் ஸ்டார்டிங். இது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடியது. அப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கே நம்ம இவ்வளோ பயப்படும் போது அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மக்கிட்ட இருக்குதா? அல்லாஹ் சொல்லிட்டான் தொழுவ சொல்லி, நான் போய் தொழுதுட்டேன், ஆனால் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கிறானா அப்படின்றத பார்க்கும். அந்த நேரத்தில் நம்மளுடைய இறை அச்சம் இருக்கா? அப்போதான் எல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹு அக்பர்னு சொல்லி கட்டும் போது தான் லேடிஸுடைய இது என்னன்னா, நம்ம லேடிஸாக தானே இருக்கோம், அதை பற்றி பேசிப்போம். ஓகேவா? அப்போ என்ன நினைப்போம்? கேஸ் ஆஃப் பண்ணனா? இல்லை. இப்போ ஐயோ வீட்டுக்கார் வந்துடுவார், சீக்கிரமாக தொழுதுடணும், பையன் தூங்கிட்டு இருக்கானே, எழுந்திர போகிறான், யாராச்சும் கூப்பிட்டுற போகிறாங்க. இது தொழுகையா? இதை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து தொழுகிறீங்களா? இறை அச்சத்துடன் நீங்கள் தொழுகிறீங்களா? உங்களுக்கு நீங்களே இதை கேள்வி கேட்டுக்குங்க. இந்த இறை அச்சம் நம்மக்கிட்ட இருக்குதா? அல்லாஹ் குரான்ல எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்?
இறை விசுவாசிகளே, அஞ்சும் முறைப்படி என்னை அல்லாவை அஞ்சுங்கள். அதாவது என்னை அல்லாஹ் சொல்றான், தன்னை சொல்றான். எனக்கு இறை விசுவாசிகளே, நீங்கள் எப்படி என்னை அஞ்சணுமோ அந்த அளவுக்கு நீங்க அல்லாவை அஞ்சுங்கள் அப்படின்னு 3வது அத்தியாயத்துல 102வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நீங்கள் இயன்றவரை அல்லாவையே அஞ்சுங்கள். உடனே 2வது வசனத்திலையும் சொல்றான். என்ன 2வது வசனம்? இன்னொரு வசனம் என்ன சொல்றான்னா 64வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல சொல்றான். அப்ப அல்லாவே என்ன சொல்றான்? என்னை அஞ்சுங்கள், நீங்கள் எப்படி என்னை அஞ்ச வேண்டுமோ அதே போல் நீங்க அஞ்சுங்க அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த தொழுகையில நம்மளுடைய இறை அச்சம் எப்படி இருக்குது சொல்லுங்க. அல்லாஹ் நமக்கு முன்னாடி நிற்கிறான், ஒன்றுமே வேணாம். இப்போ நான் இருக்கிறேன், என் முன்னால் யாராச்சும் நல்லா ஒருத்தவங்க, நல்லா ஒரு ஆலிமான ஒருத்தவங்க யாரோ இருக்காங்க, அவங்க முன்னாடி எனக்கு தொழு வைக்க சொல்லும்போது நான் தொழுறேன்னு வைங்க, எனக்கு ஒரு பயம் இருக்கும். அல்லல்ல, நம்ம சரியாக தான் சொல்கிறோம், இவங்க ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்ற அந்த ஒரு நபர் இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஓகேவா? அப்போது அந்த நபர் இருக்கிறதுக்கே நம்ம இப்படி பயப்படுறோன்னா நமக்கு தெரியாது. அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், நாங்கள் தான் அல்லாவை பார்க்க முடியாது இல்லையா? அல்லாஹ் என்னை பார்த்துட்டு தானே இருக்கிறான். நான் தொழுறது, நான் என்னுடைய அமல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பார்க்குறானே. இப்போ அல்லாஹ் முன்னாடி நின்று தானே நான் தொழுறேன், அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறானே அப்படின்னும் போது அந்த பயம், அந்த இறை அச்சம் நம்மக்கிட்ட இருக்குதா? அந்த அச்சம் இருக்குதா நம்மக்கிட்ட? முதல்ல சொல்லுங்க. அந்த அச்சம் தான் பயம். ஓகேவா? அந்த அச்சம் நம்மக்கிட்ட இருக்கா? வந்தோம், அல்லாஹ் அக்பர் சொன்னோம், சூரிய பாத்திஹா ஓதணும், ஒரு ஃபலக் ஓதணுமா, நாஸ் ஓதணுமா, அதுவும் ஃபர்லான தொழுகை மட்டும் தொழுறதுக்கே இந்த பாடு. நம்மக்கிட்ட அந்த மாதிரி இருக்குதா? அப்போ நம்ம ஆரம்பம் முதல்ல செய்ய வேண்டியது இதுதான், தொழுகை. அல்லாஹ் சொல்றான், எல்லா நேரத்திலும் மோமின்கள் மீது கடமையாக்கப்பட்டது என்னன்னா தொழுகை. தொழுகை சொர்க்கத்தின் சாவி. அந்த அந்த தொழுகையே நம்ம அச்சத்துடன் தொழுறோமா? அப்புறம் நீங்க வருஷம் ஃபுல்லா தொழுது என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் ஏத்துப்பானா? அதை ஏத்துக்க மாட்டான். அப்போ அந்த தொழுகை நம்ம எப்பேற்பட்ட நம்ம அந்த தொழுகையை சரி செஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ முதல்ல தொழுகையை நீங்க விரும்பி வந்துட்டீங்க, சரி வந்துட்டோம், அல்லாவுடைய அச்சம் இருக்குதா இல்லையான்றத ஒரு விஷயமா வந்துட்டோன்னு வைங்க. அப்போ அல்லாவை நீங்க எப்படி நம்புறீங்க? அப்போ அந்த இறை அச்சம் வரணும்னா அல்லாவை எப்படி நம்புவீங்க? அப்போ அல்லாஹ் இருக்கிறதுன்றத நம்பணும். அப்போ அல்லாஹ் இருக்கிறதுன்னு நம்பும் போதுதான் அந்த இறை அச்சம் உங்களுக்கு வரும். அப்போ இறைவனை நீங்க எப்படி நம்புறீங்க? அல்லாஹ் தன் திருமறையில 55வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல சொல்றான், கண்ணியத்திற்குரிய இறைவனின் முகமே நிலைத்திருக்கும். அவன் இருக்கிறான், இதுதான் அவன் பண்புகள். அவன் இருக்கிறான், அவனுடைய முகம் மட்டும்தான், அவன் மட்டும்தான் இருப்பான். எல்லா உலகமே, ஏன் அந்த மலக்கல் மௌத், நம்ம உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்கல் மௌத்தும் இல்லாம போக, அப்ப யார் ஒருத்தவங்க மட்டும் இருப்பாங்க? அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இருப்பான். அதனாலதான் கண்ணியத்திற்குரிய இறைவனின் முகம் மட்டுமே நிலைத்திருக்கும். அல்லாஹ் தன் திருமறையில 55வது அத்தியாயத்துல 27வது வசனமாக சொல்றான். அப்புறம் அறிவிப்பாளர் ஜாஃபர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு, நிச்சயமாக அல்லாஹ் மோமின்களுக்கு சிரித்த நிலையில் காட்சி அளிப்பான், இது மஹஷரில் நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அப்படின்றத அறிவிக்கிறாங்க. அப்போ அல்லாவை நம்ம நம்புறோம். எல்லா மதத்தினருக்கும் அவங்க காடுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க ஒரு உருவத்தை வச்சிருப்பாங்க. நாம எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்றோம், தவக்கல் கொள்றோம், அந்த இறை அச்சம். ஓகேவா? அப்போ நம்ம எந்த பொருளும் நமக்கு முன்னாடி இல்லை, ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் நம்மளை பார்க்கறான், அதுதான் இறை அச்சம். ஓகேவா? அந்த இறை அச்சத்துல தான் நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்கிட்ட நின்று வணங்குறோம். நம்ம முன்னாடி எதுவுமே இல்லையே, நம்ம எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவது அப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ சில ஹதீஸ்கள் நமக்கு மாறுபட்டு வந்திருக்கும், இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் இறைவனுக்கு உருவம் உண்டு, உருவம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லையான்றது நம்ம ஏகப்பட்ட ஹதீஸ்கள்லையும் பார்த்துருக்கோம், குர்ஆனுடைய வசனத்திலையும் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ மஹஷரில் சிரித்த முகம், சிரிக்கிறதுனா வாய் இருக்கணும். ஓகேவா? அல்லாஹ் 7வது வானத்துல நிக்கிறான். எப்போ? தஹஜ்ஜுடைய நேரத்துல 7வது வானத்துல நிக்கிறான். யாராச்சும் வாங்க, என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன், கையை நீட்டிக்கொண்டு இருக்கிறான். ஓகேவா? அப்புறம் பகல்ல செய்யற பாவத்தை இரவுல மன்னிக்கிறான். மன்னிப்பு கேட்குறீங்களா? வாங்க. அப்போ இரவு செய்யக்கூடிய பாவத்தை பகல்ல அல்லாஹ் கையை நீட்டிக்கொண்டு, யாராச்சும் பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா? வாங்க, நான் என் கரங்களை நீட்டிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்றான்.
அப்போ அல்லாவுக்கு கை இருக்குது. அல்லாவுக்கு நம்ம கேட்குற துவாக்கள் ஒரு செவிடர்கிட்ட போயிட்டு நம்ம ஏதாச்சும் சொன்னா கேட்குமா? இல்ல. அப்ப காது இருக்கிறவங்கள்ட்ட தானே நம்ம போய் கேட்குறோம். ஒரு விஷயம் சாதாரணமாக ஒரு விஷயம் நான் இப்ப இத பேசுறேன்னா, உங்களுக்கு காது கேட்குதுன்னா தான் நீங்க இந்த விஷயத்த கேட்க முடியும். ஒரு காது கேட்காதவங்க இந்த விஷயம் கேட்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன அல்லாஹ்ட்ட துவா செய்றோம்? அல்லாஹ் கிட்ட தான் எல்லாமே மன்றாடுறோம். எல்லாமே கேட்குறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு காதும் இருக்குது. அல்லாஹ் பார்க்குறான். ஏன்னா, நான் தான் அல்லாஹ்வ பார்க்க முடியாது. அல்லாஹ் என்ன பார்க்குறான். அப்ப கண்ணு இருக்குது. அல்லாஹ் கேட்குறான். இல்லையா? அப்போ நம்ம இதை அல்லாஹ் மீது நம்ம நம்பிக்கை கொண்டுட்டோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் நீங்க அந்த இறை அச்சத்துக்கு வருவீங்க. அந்த அச்சம், அந்த தொழுகை நேரத்துல நீங்க இந்த இறை அச்சத்துடன் தான் தொழுறீங்களான்றத நீங்க முதல்ல சூஸ் பண்ணிக்கிங்க. 2வது விஷயம் நோன்பு. நோன்பு இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். யாருக்காக நோன்பு இருக்கிறீங்க? இத பாருங்க, நீங்க எல்லாம் இங்க இருக்கும்போது உங்க முன்னாடி நான் உட்காந்துருவேன். நான் நோன்புன்னு சொல்லிட்டு உட்காந்துர்றேன். நீங்க எல்லாம் போனதுக்கப்புறம் ரூம்ல போயிட்டு நான் தண்ணி குடிக்கலாம். இல்ல நீங்க போனதுக்கப்புறம் சும்மா கதவ மூடிட்டு கூட தண்ணி குடிக்கலாம். நான் உங்கள்ட்ட தான் போய் சொல்ல முடியும். உங்கள தான் ஏமாத்த முடியும். ஆனா என்னை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த இறை அச்சத்தால தான் ஒவ்வொரு மூமின்களும் நோன்பு இருக்கிறீங்க. அப்படிதானே? சில பேர் இருக்காங்க. நவுசுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சில பேர் இருக்காங்க. நான் வெளிய வந்து முஸ்லிமா இருக்கேன்னா, இப்ப எப்படி சொல்றது? என்ன எல்லாரும் நோன்பு இருக்கிறீங்க நீங்க இல்லையா? சரி ஓகே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வந்து அப்போ அவங்களுடைய இறை அச்சம் எப்படிப்பட்டது? ஆ இறை அச்சத்துல நான் நோன்பு இருக்கிறேன். அல்லாஹ்வ நோன்பு இருக்கிறேன்னா, நான் எப்படி இருப்பேன்? என்னுடைய நாவை, என்னுடைய கண்கள், என்னுடைய காதுகள் இது எல்லா விதமான தீய விஷயங்களிலிருந்து தள்ளி எடுத்துட்டு வந்து எனக்கு முழுமையாக நான் நோன்பில் உள்ளேன். இது அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் இருக்கிறது. இதுவே இன்னொரு தரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க என்ன செய்வாங்க? காலையில எழுந்திரிச்சு சஹர் எல்லாம் பண்ணிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா இருப்பாங்க. ஆனா, பேசும்போது பொய் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏதாவது கண்களால் தீயவை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. காதுகளால் தீயவை கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்புறம் வந்து என்ன செய்வாங்க? புறம் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழுதுட்டு, தொழுதுட்டோமா? முடிஞ்சிருச்சா? சரி அல்லாஹ் சொல்லியிருக்கான், நோன்பு இருங்க, தொழுங்க அப்படின்னு சொல்லிட்டான். தொழுதுட்டோமா? படுத்துட்டோமா? முடிஞ்சிருச்சு. இல்லன்னா கதை பார்ப்போம். சரி டிவிய பார்த்துருவோம். இதெல்லாம் இறை அச்சமா? இல்ல. நம்ம இந்த 1 மாதம் நம்மளால் இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் எப்படி வாழ்வதுன்றத இந்த 1 மாதம் நீங்க ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டாலே, அல்ஹம்துலில்லாஹ் மீதி இருக்கக்கூடிய 11 மாதமும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அதே இறை அச்சத்துடன் இருப்பீங்க. அப்ப இதுல என்ன உங்களுக்கு டிஃபரெண்ட் வந்து ரமலான் மாதம்னா கொஞ்சம் இறை அச்சம் நமக்குள்ள வந்துருது. ஒரு 50% வந்துருது. மீதி இருக்கக்கூடிய 50% எப்படி இருக்கும்? மீதி இருக்கக்கூடிய 50% என்ன ஆகும்? அததான் நான் சொன்னேன்ல, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்னு. அதுவே அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தா மீதி இருக்கக்கூடிய 11 மாதமும் நீங்கள் இப்படிதான் இருப்பீங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். அப்போ நமக்கு வேண்டியது என்னன்னா இறை அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். அந்த அந்த எண்ணத்துடன் நீங்க எப்படி வாழ்றீங்க? சஹாபாக்கள் எல்லாம் வாழும்போது தனக்கு தானே சுய பரிசோதனை செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு காலையில ஃபஜ்ர்ல இருந்து இஷா நான் தூங்கும் வரை இன்னைக்கு நான் நல்ல விஷயம் என்ன செஞ்சிருக்கேன்? ஓகேவா? நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு தவறான விஷயம் செஞ்சிட்டேனா? அப்படிதான் அவங்க அப்ப நாம இப்ப எப்படி பரிசோதனை பண்ணிக்கணும்? அல்லாஹ் அக்பர் காலையில இருந்து இஷா நான் தூங்க போகும்போது, இன்னைக்கு நான் எத்தன நல்ல விஷயம் செஞ்சிருப்பேன்? ஒரு 10 பாயிண்ட் வச்சுப்போம். 10 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ஒரு 2 அவ்வளோதான் முடிஞ்சது என்னால. இது அச்சமா? இது அல்லாஹ்வுடைய பயமா? இல்ல. ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லா கேட்டுக்குங்க. நாம தான் அல்லாவை பார்க்க முடியாது. அல்லாஹ் நம்மளை எந்த நேரமும் 24 மணி நேரமும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். நீங்க எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு நான் யாருக்குமே தெரியாத ஒரு தவறு செய்றேன்னா, அது எல்லாரும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் மறைச்சிடலாம். ஆனா என்னுடைய ரப்புக்கு நான் மறைக்க முடியாது. அதுதான் என்னுடைய இறை அச்சம். அல்லாஹ் என்ன பார்க்குறான். இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அடுத்ததாக அல்லாஹ்வுடைய அச்சம் எப்படி எல்லாம் இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு நாள் வந்து அசர் நேரத்துல தொழுதுட்டு இருந்தாங்க. யாரு? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதர். அவங்க ஒரு நாள் அசருடைய தொழுகை தொழுதுட்டு இருக்காங்க. அப்போ தொழுகை முடிந்தவுடன் பரபரப்பா எழுந்திரிச்சு வேகமா போடுறாங்க. எவ்வளோ வேகம்? இப்போ நம்ம யாருக்காச்சும் கோவம் வந்துச்சுன்னா அடிச்சுக்க போடுறதுக்கு எப்படி போவோம்?
அந்த மாதிரி வேகமா போறாங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு ரசூலுல்லாவுக்கு, ஏன் இப்படி இவ்வளோ வேகமா போறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கிறாங்க. என்னதான் இருந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து பள்ளிக்கு வந்துடுறாங்க. வந்து உட்காரும்போது எல்லாரும் இப்போ மக்கள் கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சு, நீங்க ஏன் இவ்வளோ வேகமா போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, மக்களுக்கு சேர வேண்டிய சில பேரித்தம்பழம் என்கிட்ட இருந்தது, அது என்னிடம் இருக்கிறத நான் விரும்பல. ஏன்னா அது மக்களுக்கு சேர வேண்டிய பொருள். ஓகேவா? அது என்னிடம் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. அதனால அத எடுத்து பங்கிட்டு குடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு வந்து நான் போனேன். அவங்க தொழுகையில இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில நல்லா பாருங்க, மத்தவங்களுடைய ஒரு ஒ ஒரு என்ன சொல்றது? ஒரு பருக்கைன்றாங்கல்ல, அத கூட நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இல்லையா? நம்மளுடைய நிலைமை எப்படியெல்லாம் இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து ஒண்ணு இதில 1 சென்ட் இடம் எடுத்துட்டேன். உன் சொத்துலேருந்து நான் இவ்வளோ எடுத்துட்டேன். அவன் சொத்துலேருந்து நம்ம இவ்வளோ ஏமாத்திடலாம். ஓகேவா? அதுக்கான பதில் என்ன இருக்குன்னா, அது நமக்கு தனிப்பட்ட ஒரு இது. ஆனா, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதரே ஒரு 4 பேரிச்சம்பழம் தான் என்கிட்ட இருக்குது. அது மக்களுக்கு சேர வேண்டியது. நான் அத வச்சுட்டு ஒரு வேளை என்னுடைய மரணம் வந்துருச்சுன்னா, மக்களுடைய சொத்த நான் வச்சுட்டு போயிட்டேன்ற ஒரு அச்சம். அல்லாஹ்வுடைய அச்சம். அந்த இறை அச்சத்தால தான் அவங்க எந்திரிச்சு போறாங்க. அவங்க அவங்க அத வந்து அப்புறமாவும் குடுத்துருக்கலாம். அ எப்பயும் குடுத்துருக்கலாம். இப்ப இல்ல, இரவுல குடுத்துருக்கலாம். நாளைக்கு காலையில நம்ம என்ன செய்வோம்? ஒரு விஷயம், சரி, சரி இப்ப எதுக்கு? மக்ரிப் ஆயிடுச்சு. இல்ல அசர் ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில கூப்பிடு. ஆனா, இந்த அசரிலிருந்து நாளை காலை வரை நீங்கள் உயிருடன் இருப்பீங்களா? அப்போ உங்க மேல செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகம். நான் இருப்பேன். அதனால நாளைக்கு காலையில குடுத்துருவேன்றது. இதுல அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. ஓகேவா? அந்த இறை அச்சத்தோட நீங்க இருந்தீங்கன்னா, ஞாபகம் வந்த முதல் செகண்டே எப்படி போனாரு பாருங்க. ஏதோ போயிட்டு நம்ம கொலை பண்ணிட்டு வந்துற அளவுக்கு போவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிருக்காங்க. எதுக்கு? அந்த 4 பேரித்தம்பழங்கள் எடுத்து குடுக்குறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா? அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு விஷயம் நடந்தது. இது வந்து யார் அறிவிக்கிறாங்க? உக்பார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரில 1430வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. ஓகேவா? சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த இறை அச்சம். இந்த இறை அச்சத்துக்கு அ அடிப்படையா சில விஷயங்கள் சொல்றாங்க. என்ன, தலையில எப்ப பார்த்தாலும் தொப்பி போடணும், தாடி இருக்கணும், 24 மணி நேரமும் அல்லாவை என்ன சொல்றது, இபாதத்து பண்ணிட்டே இருக்கணும். அப்பேற்பட்டவர்கள் தான் நல்லவர்கள். தலையில துணிய போடாதவங்களும், தாடி வைக்காதவங்க, ஜுப்பாலாம் போடாதவங்க, இறை அச்சம் இல்லாதவர்கள்ன்றது அர்த்தம் இல்ல. ஓகேவா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அதே ஒரு குர்ஆன் வசனம் தான் சொல்றான் அல்லாஹ். இதுக்கு பகரமாக தான் 22வது அத்தியாயத்துல 37வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இப்போ குர்பானி குடுக்குறோம். நம்ம என்ன செய்றோம்? குர்பானி குடுக்குறோம். அல்லாஹ் என்ன கறி எடுத்துக்கிறானா? ரத்தத்த எடுத்துக்கிறானா? என்ன எடுத்துக்கிறான் அல்லாஹ்? சொல்லுங்க. இந்த மேல இருக்கக்கூடிய இந்த செயலுக்கு அல்லாஹ் இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்துல பதில் குடுக்குறான். என்னன்னு? குர்பானியின் மாமிசங்களோ, அந்த ரத்தத்தையோ அல்லாஹ் விரும்பல. மாறாக உங்களுடைய அச் இறை அச்சத்த தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வந்து 70 ஆண்டுகளோ, 80 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய தர்றான் அல்லாஹ். அத வந்து அவங்க வந்து அல்லாஹ் கேட்குறான். அந்த கேட்கும்போது அந்த குர்பான் அறுத்து பலியிடுன்னு சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே சொல்லல. பையன கூப்பிட்டு வந்து பையன்ட்டயே சொல்லிடுறாரு. அல்லாஹ் வந்து இந்த மாரி சொல்லியிருக்கான். அவரு என்ன சொல்றாரு? நீ அல்லாஹ் உங்களுக்கு எதை ஆணையிட்டானோ அத நீங்க செய்யுங்க. என்ன பொறுமையாளர்களாக நீங்க இருப்பீங்க. இதுதான் தக்வா. இதுதான் இறை அச்சம். நாமெல்லாம் நான் 1 வருஷத்துல பொறக்கிற குழந்தைக்கே குடுக்க மாட்டோம். அதுவும் ஒரு 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு வர்ற குழந்தைக்கு அப்படியே என்ன செய்வோம்? ஆ இதயத்துல என்ன சொல்லுவோம்? அந்த அளவுக்கு பொத்தி பொத்தி வளர்ப்போம்ன்றோம்ல, அந்த மாரி இருப்போம். ஆனா, இதுதான் இறை அச்சம். அல்லாஹ் சொன்ன ஒரே விஷயத்துக்காக போறாங்க. அந்த பையனும் அல்லல்லா நம்மள வெட்ட போறாங்களா? அந்த மாரி, இந்த மாரின்னு சொல்லிட்டு ஓடலையே! இதுதான் தக்வா. இதுதான் அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ற மக்கள் அவங்க. அதனால தான் இப்ராஹிம் அல்லாஹ் வந்து உற்ற நண்பனா ஏத்துக்கிட்டான். ஓகேவா?
அல்ஹம்துலில்லாஹ். அப்ப வந்து அல்லாஹ் வந்து குர்பானியின் மாமிசங்களும் ரத்தத்தையும் நான் கேட்கல, மாறாக உங்கள் இறை அச்சத்தை தான் கேட்கிறேன். அதே போல ஆம், ஆ, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல 5012வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு, இறைவன் உங்கள் தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்க்கவில்லை, மாறாக உங்கள் உள்ளத்தையும் இறை அச்சத்தையும் தான் பார்க்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஹதீஸாகவும் பதியப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த கேட்டகிரியில அப்போ இந்த தாடி ஜுப்பா இதெல்லாம் இருந்தாதான் 24 மணி நேரமும் தொழுகை இருந்தாதான் மற்ற வழிபாடுகள் எல்லாம் தான் செஞ்சா இறை அச்சம்ன்றது இல்லை. ஓகேவா? அப்போ இன்னொரு சம்பவம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காந்து ஒரு ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஒரு 3 நபர்களுடைய மனைவிகள் வர்றாங்க. அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஆயிஷா அலி ஆமா ஆயிஷா அலிகிட்ட அவங்க கேட்குறாங்க. 3 நபர்களும் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துகள் எப்படி இருக்கும்? அவங்க நைட்டுக்கு கொஞ்ச நாழி தொழுவாங்க, கொஞ்ச நாழி தூங்குவாங்க, நோன்பு இருப்பாங்க, நோன்பு இல்லாம இருப்பாங்க. இந்த எங்க கூடயும் நல்லா சிரிச்சு பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாரி ஒரு கேள்வி கேட்டு விடுங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டு அந்த பெண்கள் போயிடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஆயிஷா அலி இத சொல்லியிருக்காங்க போல. இந்த மாரி 3 பெண்கள் வந்தாங்க. இந்த மாரி அவங்க கணவர்கள் இந்த மாரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அந்த சபையில உட்காரும்போது, யார் அந்த மூவர் வந்து இரவு எல்லாம் நின்று வணங்கக்கூடியவராகவும், தினந்தோறும் நோன்பு நோற்கக்கூடியவரும், தினந்தோறும் என்ன சொல்றது? சாரி, நான் பெண்களை தீண்ட மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன யார்? அந்த 3 பேர் நீங்க தானா? அப்படின்னா, ஆமா யா ரசூலுல்லாஹ், நாங்க தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ நபி அவர்கள் சொல்றாங்க, உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவன் நான். நான் தான். ஓகே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்களை விட அதிகமாக அஞ்சக்கூடியவன் அல்லாஹ் கிட்ட நான் தான். ஆனா நான் ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் தொழுற, மீதி என் கண்களுக்கும் என்னுடைய உடம்புக்கும் நான் கொஞ்ச நாழி அமைதி, அதாவது உறக்கம் தேவை இல்லையா? அந்த மாரி கொஞ்சம் தொழுற, 3ல் ஒரு பகுதி முழிக்கிற, 2 பகுதி தூங்குற, இல்ல 2 பகுதி தொழுற, 1 பகுதி முழிக்கிற, அப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பு ஏன்னா இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. ஓகேவா? நோன்புகள்லயே வந்து என்னன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் தான் ஒரு நாள் நோன்பு இருப்பாரு, ஒரு நாள் விடுவாரு, ஒரு நாள் நோன்பு இருப்பாரு. ஆனா நீங்க தினைக்கும் நோன்பு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு இல்லையா? உங்களுக்குன்னு மனைவிகள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு குடும்பம் செய்றது. உங்கள் உடம்புக்கும் ரெஸ்ட் தேவை. டாக்டர்ட்ட உடம்பு சரியில்லாம போனா கொஞ்சம் ரெஸ்ட் ஆயிடுங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா ஆயிடுவீங்க அப்படின்னு. அப்புறம் 3வது ஒரு என்ன செய்றாங்க? நான் பெண்களை தீண்ட மாட்டேன், தொட மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இல்ல. இந்த 3ம் யார் இந்த மாரி எல்லாம் செய்றீங்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 3469வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் உங்களுக்கு அவன் நேர் வழியை காட்டுவான், உங்களை விட்டு உங்கள் தீமைகளை அழிப்பான், உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மகத்தான கருணையுடையவன் ஆவான் அப்படின்னு சொல்றான். நீங்க அல்லாஹ்வை அஞ்சினால் தான் நீங்க நேர் வழியிடு. நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க நேர் வழி வந்துருவீங்க. அது எந்த ஒரு தனியா ஒரு ரூட் இல்ல. நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்க. நானும் எல்லாரும் முன்னாடி அல்லாஹ்வை அஞ்சுறேன், ஆனா பின்னாடி போயிட்டு என்னுடைய வேலைகள் எல்லாம் நான் பார்க்குறேன். அந்த அஞ்சல் இல்ல. அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேணுமோ அந்தபடி. நம்ம அப்படியெல்லாம் இருக்கிறோமா? பெண்கள், முக்கியமாக பெண்கள். நாம இந்த பெண்கள் தளத்துல தான் இருக்கிறோம் இல்லையா? நம்ம அப்படிதான் இருக்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு நாமே நம்ம சில கேள்விகள கேட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ அபூ ஹுரைரா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரில 3353லயும், முஸ்லிம்ல 2526லயும் இறை தூதர் அவர்களிடம் வந்து மனிதர்களே சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டாரு. ஒரு கேள்வி கேட்குறாங்க. மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டாங்க. அப்போ அவர்களில் அதிக இறை அச்சமுடையவர் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த மனிதர்களே சிறந்தவர் யாரு? அதிகமாக இறை அச்சமுடையவர்கள் தான். அப்போ
நம்ம இந்த இறை அச்சத்தை அல்லாஹ்கிட்டையும் கேட்கணும். ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம என்ன கேட்குறோம்? இதெல்லாம் வந்து இப்னு மசூத் அலி அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 2721வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. யா அல்லாஹ், நான் உங்ககிட்ட நேர் வழியையும் இறை அச்சத்தையும் கேட்கிறேன், பத்தினித்தனத்தையும் கேட்கிறேன், மற்றும் செல்வத்தையும் நான் கேட்கிறேன் அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நேர் வழியும் கேட்கிற, இறை அச்சத்தையும் கேட்கிற, பத்னித்தனத்தையும் கேட்கிற, செல்வத்தையும் கேட்கிற. அப்ப எல்லாமே வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கிறோம். அப்போ இன்னொரு விஷயத்த நம்ம என்ன, அல்லாவுக்கு எப்படி அஞ்சணுமோ அந்த மாதிரி நம்ம அஞ்சிட்டு இருந்தோம். சில விஷயங்கள், அதாவது இந்த ரம்லான் மாதம் மட்டும்தான் நம்ம இதை செய்யணும்னா அப்படிதானா? அப்ப எல்லா மாதமும் ரம்லானாக இருந்திருந்தால் நம்ம ஒருவேளை அப்படி இருந்திருப்போம். அப்படிதானே? அல்லாவுடைய இறை அச்சம் இந்த பெண்கள் விஷயத்துல பார்க்க போனா எவ்வளவு இன்றைய காலகட்டத்துல அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர சில பெண்கள் இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா, எல்லா விஷயத்துலையும் ஒரு 90% ஓகே அப்படின்னாலும் ஒரு 10% அந்த மாதிரி இருப்பாங்க. சரி, இன்னொரு பெண்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? தன்னுடைய நான் வந்து நல்லா தொழுறேன், நான் தலையில துணி போட்டுட்டேன், நான் ஹிஜாப் போடுறேன், எல்லாமே நான் செய்கிறேன், ஓகேவா. என்னுடைய பொண்ணு அந்த மாதிரி இல்லை, காலேஜ் படிக்கிறா, அந்த காலேஜ்ல வந்து தலையில ஷால் எல்லாம் போடக்கூடாது, புர்கா எல்லாம் போடக்கூடாது சிஸ்டர், அப்படியெல்லாம் இருக்கன்னா அந்த மாதிரி காலேஜே வேண்டாமே, ஓகேவா. அப்போ உங்கள்கிட்ட இருந்த அந்த இறை அச்சம், இதுதான் பத்தினித்தனத்தை அங்க கேட்டிருக்காங்க. நான் கரெக்டா இருக்கேன், அப்போ நீங்க கரெக்டா இருக்கீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம், உங்க பெண் பிள்ளைகள் எங்க போவாங்க? அப்ப அந்த தக்குவாவோட தான் நம்ம வாழ்றோமா? அந்த அல்லாஹ்வுடைய பயத்தால தான் நம்ம வாழ்றோமா? சொல்லுங்க. நம்ம பெண் பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்துட்டு இருக்கிறோம்? நம்ம இந்த காலகட்டத்தை இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய பெண் பிள்ளைகள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்றது, ஓகேவா. அப்போ அந்த பெண் பிள்ளைகளுடைய ஒரு பெண் பிள்ளையை வளர்க்கணும்னா அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? தாய் கிட்ட தான் இருக்குது, ஓகேவா. அந்த தாய் அந்த பெண் பிள்ளை எப்படி வளர்ப்பா? நான் நல்லா, எங்க அம்மா அப்பா எனக்கு இப்படிதான் வளர்த்தாங்க சிஸ்டர், நான் நல்லபடியா வளர்ந்தேன், ஆனா இப்ப சிட்டியில இருக்காங்க இப்படிதானா? அப்ப அது அல்லாவுடைய பயம் இல்லை, நீங்க ஊரை தான் பார்த்து பயப்படுறீங்க. அந்த அந்த ஊரு, அந்த ஊர் மக்களை, அந்த மக்கள் பழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஒரு ஒரு ஆன்லைன்ல, அதாவது ஒரு பதிவு தான் வந்தது முகநூல்ல, அதுல வந்திருந்தது. ஹிஜாபை நீங்க இந்த கேட் வரைக்கும் ஹிஜாபை போட்டு வாங்க, கேட்டுக்குள்ள வந்துட்டா நீங்க ஹிஜாபை கைட்டிடணும் அப்படின்னு. அந்த பெண்மணி என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த கேட்டு வரைக்கும் வந்த ஹிஜாப் போட்டு வர்றேன்னா உள்ள வந்து, ஏன் எத்தனையோ ஆண்கள் இருப்பாங்க, இருக்கட்டும், இல்ல டீச்சர்ஸாவே இருக்கட்டும், இல்ல யாராச்சும் ஒரு பிரின்சிபாலாச்சும் இருப்பார் இல்லையா, அப்பேற்பட்ட எனக்கு வேலையே வேண்டான்னு போனாங்க பாருங்க. அவங்கதான் அல்லாஹ்வுடைய அச்சத்துக்குரியவர்கள். அவங்க வந்து அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்கள்ட்ட இருக்கிறது தான், இந்த வேலை எனக்கு ஒன்றும் பெரிதால, அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்துடன் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி போனாங்க பாருங்க அவங்க. அப்படிதானே? நம்ம முகநூல்ல எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம், முஸ்லிம்களுக்கு எதிராக நம்ம எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம்ல. அந்த பெண்கள் எல்லாம் பாருங்க, ஒரு ஹிஜாப் போடக்கூடாதுன்றது ஒரு ஃபைட்டே நடத்துனாங்க. நம்ம என்னன்னா, நம்ம அங்க சென்னையில போயிட்டோம், இங்க போயிட்டோம், நம்ம பொண்ணுக்கு ஹிஜாப் தேவையில்லை அப்படின்னு பட்டு நம்ம இருக்கிறோம், அப்படிதானே. அம்மா, நம்மளுடைய பயம், நம்மளுடைய இந்த இறை அச்சம் நம்மகிட்ட இருக்குதான், அது நம்ம பெண் பிள்ளைகள்கிட்ட இருக்கணும், ஆண் பிள்ளைகள்கிட்ட இருக்கணும். அப்பாவே நாளைக்கு சரி விடு விடு ஃபேஷனா இருக்கட்டும், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்க அங்க நிக்கணும். அல்லாஹ் நமக்கு இந்த வழிமுறை தான் தேர்ந்தெடுத்திருக்கானா? அதுக்குதான் என்னைக்குமே மார்க்கம் தெரிந்த ஒரு ஆணை திருமணம் செய்யுங்கள், மார்க்கம் தெரிந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்யுங்கள். நீங்க டிகிரி வச்சிருக்கீங்களா? டாக்டரா? வக்கீலா? எம்எஸ்சி பிஎஸ்சி படிச்சிருக்கீங்களா? டிகிரி வாங்கியிருக்கீங்களா? அப்போ ஓகே. குரான் படிச்சிருக்கீங்களா? ஆலிமா கூட தேவையில்லை, ஆலிமா வேண்டாம், அட்லீஸ்ட் குரான் படிச்சிருக்கீங்களா? தொழுகை தெரியுமா? எத்தனை பேர்கள் இந்த மாதிரி இன்னைக்கு பார்த்து திருமணம் செய்கிறோம்? விரல் விட்டு எண்ணணும், விரல் விட்டு எண்ணணும். பொண்ணு நல்லா சிவப்பா இருக்கணும். ஆண்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க? பொண்ணு நல்லா சிவப்பா இருக்கணும், என்ன சொல்றது, கலராக இருக்கணும், போனால் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கணும். அந்த பெண்ணுக்கு சமைக்க தரலான்னு பரவாயில்ல, இங்கே வந்து கற்றுக்கலாம், அதெல்லாம் சரி ஓகே, இங்கே வந்து கற்றுக்கலாம். குரான் படிக்க தெரியுமா?
அதெல்லாம் தேவையில்ல. டிகிரி இருக்கா? ஓகே. கல்யாணம் பண்ணிக்கங்க. நீங்க நாங்க ஒண்ணும் கேட்கல. உங்க பொண்ணுக்கு என்ன குடுக்குறீங்களோ, நீங்க அத குடுத்து கல்யாணம் பண்ணிக்கங்க. இதுவா இறை அச்சம்? இந்த இறை அச்சத்தோடவா உங்கள அல்லாஹ் வாழ சொல்றான்? இந்த இறை அச்சத்துடன் உங்கள வாழ சொல்றானா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பொண்ண பார்க்க போறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சாலிஹான பொண்ண பாருங்க. அப்பதான் உங்களுடைய பையனுடைய வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும். அதேபோல் பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ண போற பெற்றோர்கள் என்ன செய்யுங்க? டாக்டரா இருக்கா, வக்கீலா இருக்கா, நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு போனா பரவாயில்ல. நம்ம பிச்சை வாங்கியாச்சும் ஒரு 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி குடுத்துடலாம். அந்த மாரி தான். அப்படிதானே செய்றாங்க. எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு செய்றாங்க. என் பொண்ணு அங்க போயிட்டு நல்லா வாழணும். அப்ப அந்த பொண்ணு அங்க போயிட்டு நல்லா வாழணும்னா, சாலிஹான கணவனை நீங்க தேர்ந்தெடுங்க. சாலிஹான ஒரு கணவனை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, உங்க உங்க பெண் பிள்ளை இங்க மட்டும் இல்ல, நாளை சொர்க்கத்திலும் அந்த கணவன் உங்க பெண் பிள்ளையை கூப்பிட்டு போவான். அந்த பெண் பிள்ளையை நீங்க அந்த மாரி தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அவன் தன் கணவனை கூப்பிட்டு கொண்டு போவான். யாருடைய உள்ளத்துல இந்த இறை அச்சம் இருக்கிறது? என் பொண்ணு நல்ல பெரிய வீட்ல இருக்கணும். கார் இருக்கணும். எங்க வேணாலும் போணும். டூர் போணும். இது செய்யணும், அது செய்யணும். அந்த மாரி தான் பார்க்குறீங்க. அந்த இறை அச்சம் நம்மகிட்ட இருக்குதா? இல்ல. இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த இறை அச்சத்த நம்ம குடும்பத்துல முதல்ல எடுத்துட்டு வருவோம். இந்த ரம்ஜான் மாசத்துலேருந்து நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நோட் போட்டு வச்சுக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இறை அச்சம் போன வருஷம் எப்படி இருந்தது? இந்த வருஷம் எப்படி இருந்தது? ஒவ்வொரு பாயிண்ட் போட்டுக்கங்க. ஒவ்வொரு பாயிண்ட் போடுங்க. நம்ம அப்பேற்பட்ட என்னையும் சேர்த்து, உங்களையும் சேர்த்து, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம அந்த இறை அச்சத்தோட வாழ்றோமா? நம்ம வீணும் விளையாட்டுமா இருக்கக்கூடிய இந்த உலக ஆசைகள்லயே மூழ்கி இருக்கிறோம். நாளைக்கு அல்லாஹ் நரகத்துல போடுவான்றான். நான் நரகத்துல போடக்கூடியன்னு சொல்றான் இல்லையா? நரகம்ன்றது ஈஸியா இருக்குது. சும்மா ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. இந்த நம்ம சமைக்கும்போது பெண்களாகிய நம்ம எல்லாரும் சமைக்கிறோம் இல்லையா? சும்மா அந்த குக்கருடைய ஓரமோ, இல்ல ஒரு சூடோட உயரமா அந்த இதோ நம்மகிட்ட பட்டுச்சுன்னா, ஒரு 1/2 மணி நேரம் எரியுது. அந்த தோலு. அதுல நீங்க வேஸ்லின் தடவீங்க, நிவியா தடவீங்க, எல்லெல்லாமோ தடவீங்க. தடவிக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்பயும் அந்த எரிச்சல் இருந்துட்டே இருக்கும். அப்ப சும்மா தொட்டதுக்கே இது. நரகத்துடைய நெனச்சு பாருங்க. சும்மா நம்ம ஏதேதோ கற்பனை பண்றோம்ல. நமக்கு வீடு இப்படி இருக்கணும், நம்ம இப்படி ஒரு கார் வாங்கணும், நம்ம இப்படி ஒரு நகை வாங்கணும், அந்த மாரிலாம் ஆசைப்படுறீங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நரகம் எப்படி இருக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நரகம் எப்படி இருக்கும் என்று சிந்திச்சு பாருங்க. சரி, அது கூட வேண்டாம். இப்படி சிந்திச்சு பார்க்கலாம். இந்த உலகத்திலே இதெல்லாம் நமக்கு இவ்வளோலாம் நல்லா இருக்குதுல்ல. ஏசி போட்டா ஜில்லுன்னு இருக்குது. நமக்கு நல்லா வசதி இருக்குது. நம்ம நல்லா சாப்பிடுறோம். நம்ம நல்லா ஊர் சுத்துறோம். இந்த உலகமே இப்படி இருக்குன்னா, நாளைக்கு நம்ம சொர்க்கம் எப்படியெல்லாம் இருக்கும்? அல்லல்லா, நாங்க அங்கேயும் போயிட்டு நல்லா வாழணும். அங்கேயும் நான் சொர்க்கத்துல தான் போய் இருக்கணும். அப்படின்னு சொல்லி உங்க அமல்கள ஆசைப்படுங்க. பெண்கள் தான் ஆசைக்குரியவர்கள்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தையும் ஆசைப்படக்கூடியவர்கள் பெண்கள். சொர்க்கத்துக்கு ஆசைப்படுங்க. ம். சொர்க்கத்துக்கு ஆசைப்படக்கூடிய பெண்ணாக இருங்க. பெண்களுக்கு அந்த ஒரு ஆசைன்றது இருக்கும். அந்த ஆசைப்பட்டானா அதை அடையக்கூடியவளாக இருப்பா பெண். அப்போ நீங்க சொர்க்கத்துக்கு ஆசைப்படுங்க. அப்போ சொர்க்கத்துக்கு ஆசைப்படணும்னா அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் வாழ கத்துக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் வாழ்ந்திருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்ல என்கிட்டயும் இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா ஓகே. நீங்க யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கும் உங்கள் ரப்புக்கும் உள்ள ஒரு விஷயம். இந்த மாதிரி செய்யுங்கன்றத வேணா நான் சொல்லலாமே தவிர, உங்களுக்கும் உங்க ரப்புக்கும் உள்ள நடுவுப்பட்ட விஷயம் அது. அந்த இறை அச்சம். அது நீங்களா தான் எடுத்துட்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை வருடங்கள் நம்ம எத்தனை வருடங்கள் இருப்போன்றது தெரியாது. எவ்வளவு நிமிடங்கள் இருப்போன்றது தெரியாது. இத்தனை வருடம் நம்ம வேஸ்டா பண்ணிட்டோம். நம்ம கொஞ்சம் பாருங்க. நான் 30 வயசு இருக்கா இப்ப எனக்கு. 30 வயசு வரைக்கும் நான் என்னத்த பண்ணியிருக்கேன்? இந்த 30 வயசு உள்ள நான் பண்ண ஒரு விஷயத்தால நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமான்றத பாருங்க. என்னுடைய தொழுகை, என்னுடைய இபாதத்து எல்லாமே அல்லாஹ் அதை ஏத்துப்பானான்றத பாருங்க. அந்த இறை அச்சத்துடன் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா 100% அல்லாஹ் ஏத்திருப்பான். ஓகேவா? அந்த இறை அச்சம் வேணும். அந்த இறை அச்சம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம அந்த இறை அச்சத்தை வேற விதமா எடுத்துட்டு போறோம். அல்லாஹ் இவ்வளவு படைத்த நம்மளை இந்த உலகத்துல அனுப்புனா நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தண்ணி, இருக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்த அல்லாஹ், அவன் ஒரு நோய் கொடுத்தா அதை சரி பண்றதுக்கு என்ன செய்றோம்? டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர்கிட்ட போறதா ஒரு வைத்தியர்கிட்ட போயிட்டு, டாக்டர் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்றோம். ஊசி போடுறோம், மருந்து சாப்பிட்றோம்.
நான் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டேன், மருந்து சாப்பிடலன்னா சரியாயிடுமா? ஆகாது. அப்போ அந்த மருந்து சாப்பிடணும். எப்படி நம்ம அந்த ஒரு வியாதின்னு வந்திருந்தா அதை போயிட்டு மருந்து சாப்பிட்டு ஊசி போட்டு நம்ம சரி பண்றோமோ, அப்படியே அதே போல தான் உலகத்தில் நம்ம வந்துட்டோம். கஷ்டம், துக்கம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். எதுவுமே சிங்கிளா இருக்காது. எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அப்போ நம்ம நல்லா இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. நல்லா இல்லாத போது ஒரு ஹஸ்ரத்தை தேடி போயிட்டு, என் வீட்ல இவ்வளோ கஷ்டம் இருக்குது. நீங்க வந்து பாருங்க ஹஸ்ரத்து அப்படின்னு சொல்லி அவங்கள நாடி போயிடுறது. இதுதான் ஷிர்க்ல போயிடுறது. அப்ப அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா நீங்க ஷிர்க்ல போவீங்களா? போக மாட்டீங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்ம சுத்தி வந்தா, அந்த அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா, இதையெல்லாம் நீங்க போக மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு வட்டமா இருக்கும். அந்த வட்டத்துல நீங்கும் அல்லாஹ்வுடைய இது மட்டும் தான் இருக்கும். அது அந்த வட்டத்த நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேப் விட்டீங்கன்னு வைங்களேன், அது மறுபடியும் கஷ்டம் தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அததான் சொல்றான். பொறுமையாளர்களுக்கு நான் சொர்க்கத்த குடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொறுமையாளர்களாக நம்ம இருப்போம். எதை இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் மீது தவக்கல் வைப்போம். அல்லாஹ் கிட்ட அந்த என்ன சொல்றது? மன்றாடி கேட்போம்ல, அந்த மாரி கேட்டு இன்ஷா அல்லாஹ் நேரான பாதைய நம்ம தேர்ந்தெடுப்போம். அந்த நேரான பாதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் வாழணும். அந்த அச்சத்துடன் நம்ம வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ் இந்த உலகமும் நமக்கு சிறப்பாக இருக்கும், மறுமையும் நமக்கு சிறப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.